அகதா கிறிஸ்டியின் த அட்வென்ச்சர் ஆஃப் த வெஸ்டர்ன் ஸ்டார். நான் பாய்ரோவின் அறையின் ஜன்னலில் நின்று கீழே தெருவில் காட்சிகளை சும்மா பார்த்து கொண்டிருந்தேன். எனது நண்பனிடம் ஒரு விசித்திர காட்சி என்றேன். பாய்ரோ தன் வசதியான நாற்காலியில் ஆழ அமர்ந்து அமைதியாக கேட்டார். என்ன அது நண்பா? பாய்ரோ, நான் சொல்ல போகும் குறிப்புகளிலிருந்து நீயே கண்டுபிடி. அங்கே ஒரு இளம் பெண் ஆடம்பரமான ஆடை அணிந்து நவநாகரிக தொப்பியுடன் தெருவில் உள்ள வீடுகளை பார்த்தவாறு மெதுவாக வருகிறாள். அவளுக்கே தெரியாமல் 3 ஆண்களும் ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் தொடர்கிறாள். இப்பொழுது ஒரு சிறுவனும் அந்த 4வரோடு சேர்ந்து அந்த இளம் பெண்ணை காட்டி ஏதோ குறிப்பிடுகிறார்கள். இங்கு என்னதான் நடக்குது? அந்த பெண் ஒரு குற்றவாளியா? அவளை பின்தொடர்ந்து கைது செய்ய போலீஸ் தயாராகிறார்களா? அல்லது அவர்கள் அயோக்கியர்களா? ஒரு அப்பாவி பெண்ணை தாக்க திட்டமிடுகிறார்களா? உனது துப்பறியும் மூளை என்ன சொல்கிறது பாய்ரோ? எனது நண்பர் எழுந்து ஜன்னல் அருகே வந்து அக்காட்சிகளை கண்டார். ஒரு நிமிடத்தில் அவர் ஒரு வேடிக்கையான சிரிப்பை வெளிப்படுத்தினார். ஆஹா, வழக்கம் போல நீ தவறாக புரிந்து கொண்டாய். இவர்தான் மிஸ் மேரி மார்வல், புகழ்பெற்ற திரைப்பட நடிகை. அவளை அவளது ரசிகர்கள் பின்தொடர்கிறார்கள். மேலும் இவ்விஷயம் அவளுக்கு தெரிந்தே இருக்கிறது. நான் சிரித்தேன். இப்பொழுது அனைத்தும் விளங்கிவிட்டது. ஆனால் பாய்ரோ, இதுக்கெல்லாம் உனக்கு பாராட்டு கிடையாது. ஏன்னா இது துப்பறியும் விஷயம் ஒன்னும் இல்லை. நீ வெறுமனே அடையாளம் கண்டு கொண்டாய். இருக்கலாம் ஹேஸ்டிங்ஸ், ஆனா நீ எவ்வளவு முறை மேரி மார்வலை திரையில் பார்த்திருக்கிறாய்? நான் யோசித்து ஒரு 10-12 முறை இருக்கலாம். ஆனாலும் நான் அவளை அடையாளம் கண்டு கொண்டேன். உன்னால் முடியவில்லை இல்ல? அவள் பார்ப்பதற்கு வித்தியாசமாக தெரிகிறாள் என்று சற்று எரிச்சலுடன் கூறினேன். ஓகே, வருத்தப்படாத ஹேஸ்டிங்ஸ். எல்லாரும் ஹெர்குல் பாய்ரோவாக இருக்க முடியாது. தற்பெருமை பேசுவதில் உனக்கு நிகர் யாரும் இல்லை பாய்ரோ என்றேன், கொஞ்சம் கடுப்புடன். என்ன செய்வது ஹேஸ்டிங்ஸ்? ஒருவருக்கு தனி திறமை இருந்தால் அது அவருக்கு தெரிந்தே இருக்கும். மற்றவர்களுக்கும் அதை அங்கீகரிப்பார்கள். இதோ இந்த மிஸ் மேரி மார்வலை போல. என்னது என்றேன் ஆச்சரியத்துடன். சந்தேகமே இல்லாமல் இங்கேதான் வருகிறாள். அது எப்படி உனக்கு தெரியும் பாய்ரோ? ரொம்ப சிம்பிள் நண்பா. இந்த தெருவில் எந்த ஒரு பிரபல மருத்துவரோ ஆடை அலங்கார நிபுணரோ இல்லை. இங்கு இருப்பது ஒரு பிரபல துப்பறிவாளர் மட்டுமே. பிரபலமாயிருப்பதில் சில பிரச்சனைகளும் உண்டு நண்பா. சின்ன சின்ன அற்ப விஷயங்களை கூட எடுத்துக்கொண்டு பாய்ரோவிடம் வருகிறார்கள். கீழே வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. நான் சொன்ன மாதிரி அது மிஸ் மார்வலாகத்தான் இருக்க முடியும். வழக்கம் போல பாய்ரோவின் கணிப்பு சரியாக இருந்தது. சில வினாடிகளில் அந்த அமெரிக்க திரைப்பட நடிகை எங்கள் அறைக்கு வந்தாள். மிஸ் மார்வல் பிரபலமான திரைப்பட நடிகைகளில் ஒருவர். அவள் சமீபத்தில்தான் அவளது கணவரும் நடிகருமான திரு கிரிகோரி ரோல்ஃபுடன் இணைந்து இங்கிலாந்து வந்திருக்கிறார். அவர்களின் திருமணம் அமெரிக்காவில் 1 வருடத்திற்கு முன்பு நடந்தது. இது அவர்களின் முதல் இங்கிலாந்து வருகை. அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேரி மார்வலுடைய தோற்றம், உடைகள், நகைகள், அதிலும் அந்த தி வெஸ்டர்ன் ஸ்டார் என்ற பட்டப்பெயருடன் அழைக்கப்படும் அந்த பெரிய வைரக்கல்லும் பரவலாக பேசும் பொருள் ஆகிற்று. 50,000 பவுண்டுகள் என்கிற பெரிய தொகைக்கு காப்பீடு செய்யப்பட்டதாக
அறிவிக்கப்பட்ட அந்த புகழ்பெற்ற வைரக்கல்லை பற்றிய நிறைய உண்மைகள் மற்றும் பொய்யான செய்திகள் பரவின. மிஸ் மார்வெல் எங்க அறைக்கு வந்து சேர்ந்ததும் அந்த விவரங்கள் எங்கள் நினைவில் ஓடின. மிஸ் மார்வெல் அகன்ற அப்பாவி நீல கண்களுடன் மெல்லியதாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தாள். பாய்ரோ அவளுக்காக ஒரு நாற்காலியை முன்னோக்கி இழுத்து அவளை அமர வைத்தாள். அவள் உடனடியாக பேச ஆரம்பித்தாள். என்னை நீங்கள் மிகவும் முட்டாள்தனமாக நினைப்பீர்கள் திரு பாய்ரோ. ஆனால் லார்ட் கிரான்ச் நேற்று இரவு என்னிடம் தனது மருமகனின் மரணத்தின் மர்மத்தை நீங்க எவ்வளவு அற்புதமாக துப்பு துலக்கினீர்கள் என்று என்னிடம் கூறினார். அதனால் நானும் உங்கள் ஆலோசனையை பெற வேண்டும் என்று உணர்ந்தேன். இந்த விஷயம் அற்பமான ஏமாத்து வேலையாக இருக்கலாம். கிரிகோரி கூட அப்படித்தான் நினைக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் மிகவும் கவலைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமூச்சு வாங்கினார். பாய்ரோ அவளிடம் விஷயம் இன்னும் விளங்கவில்லை என்றார். அது இந்த கடிதங்கள். மிஸ் மார்வெல் தனது கைப்பையில் இருந்து 3 கடித உரைகளை எடுத்து பாய்ரோவிடம் கொடுத்தார். பாய்ரோ உன்னிப்பாக ஆய்வு செய்தார். மலிவான கடித உரை, பெயர் மற்றும் முகவரி அச்சிடப்பட்டுள்ளது. உள்ளே பார்க்கலாம் என்று கடிதத்தை வெளியே எடுத்தார். நானும் பாய்ரோவின் அருகில் சென்று கடிதத்தை பார்த்தேன். அதில் ஒற்றை வரி மட்டும் அச்சிடப்பட்டு இருந்தது. கடவுளின் இடது கண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட வைரம் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப வேண்டும். 2வது கடிதத்திலும் அதே வாக்கியம் இடம்பெற்றது. ஆனால் 3வது கடிதத்தில் மேலும் வெளிப்படையான எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன, ஆனால் அதற்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது வைரம் உங்களிடம் இருந்து எடுக்கப்படும். பௌர்ணமி அன்று அந்த 2 வைரங்களும் கடவுளின் இடது மற்றும் வலது கண்ணாக அதன் இருப்பிடம் சென்று அடையும். அது அவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது. முதல் கடிதத்தை ஏதோ கேளிக்கையாக எடுத்துக்கொண்டேன் என்றார் மிஸ் மார்வெல். எனக்கு 2வது கடிதம் கிடைத்ததும் சற்று யோசிக்க ஆரம்பித்தேன். 3வது கடிதம் நேற்று வந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விஷயம் நான் நினைத்ததை விட தீவிரமானதாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. இந்த கடிதங்கள் தபால் மூலம் வரவில்லை என்று நான் கணிக்கிறேன். ஆமாம் திரு பாய்ரோ, இவை அனைத்தும் ஒரு சைனாக்காரனால் நேரில் டெலிவரி செய்யப்பட்டது. அதுதான் என்னை பயமுறுத்துகிறது. ஏனென்றால் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஒரு சைனாக்காரனிடம் இருந்து கிரிகோரி 3 ஆண்டுகளுக்கு முன்பு அக்கல்லை வாங்கினார். அது அந்த புகழ்பெற்ற தி வெஸ்டர்ன் ஸ்டார் வைரம் தானே என்றார் பாய்ரோ. அப்படித்தான். கிரிகோரி அதை வாங்கும்போது அதனுடன் தொடர்புடைய சில கதைகள் இருந்ததாக நினைவு கொள்கிறார். ஆனா அந்த சைனாக்காரன் எந்த தகவலும் கொடுக்கவில்லை. மரண பயத்தில் இருந்த அவன் 10ல் 1 பங்கு விலைக்கு அக்கல்லை விற்றுவிட்டு அவசரமாக சென்று விட்டான். கிரிகோரி அதை எனக்கு திருமண பரிசாக அளித்தார். பாய்ரோ சிந்தனையுடன் தலையசைத்தார். கதை கிட்டத்தட்ட நம்ப முடியாத விசித்திரம் போல் தெரிகிறது. ஆனால் யாருக்கு தெரியும் எஸ்டிங்ஸ்? அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து என்னிடம் கொடு. நான் எடுத்து கொடுத்தேன். அதன் பக்கங்களை புரட்டியவாறே, பௌர்ணமி தேதி எப்பொழுது? வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது 3 நாட்களில். மேடம், நீங்க என் ஆலோசனையை கேளுங்கள். அந்த வைரத்தின் வரலாறு வெறும் புரளியாகவோ அல்லது உண்மையாகவோ இருக்கலாம். எனவே வெள்ளிக்கிழமை வரை வைரத்தை என் கைவசம் ஒப்படைக்குமாறு உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். அதன் பிறகும் நாம் விரும்பும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றார். மிஸ் மார்வெல் சற்று யோசித்தார். உங்களிடம்தான் அது இருக்கிறது இல்லையா?
என்றார் பாய்ரோ. அவள் ஒரு கணம் தயங்கி பின் தன்மேல் அங்கியில் இருந்த ஒரு நீண்ட மெல்லிய சங்கிலியை எடுத்தாள். அதில் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட அந்த வெள்ளை நிற வைரக்கல் எங்களை பார்த்து கண் சிமிட்டியது. பாய்ரோ நீண்ட சத்தத்துடன் மூச்சை இழுத்தார். அந்த நகையை தன் கையில் எடுத்து அதை கூர்ந்து ஆராய்ந்து மார்வலிடம் திருப்பிக் கொடுத்தார். ஆஹா, ஒரு குறையும் இல்லாத மிக அற்புதமான வைரக்கல். அதை கையோடு எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்றா ஆச்சரியப்பட்டார். இல்லை இல்லை திரு பாய்ரோ, எப்பொழுதும் மிக கவனமாகவே இருப்பேன். அது நகை பெட்டியில் பூட்டப்பட்டு பாதுகாப்பு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றுதான் அதை என்னிடம் கொண்டு வந்தேன். என் அறிவுரைப்படி அதை என்னிடம் விட்டு செல்வீர்களா என்றார் பாய்ரோ. ஆனா பாருங்க திரு பாய்ரோ, வெள்ளிக்கிழமை லார்ட் மற்றும் லேடி யார்லியுடன் சில நாட்களை கழிக்க யார்லி சேஸ் மாளிகைக்கு செல்கிறோம். அவளுடைய வார்த்தைகள் என் மனதில் ஒரு நினைவின் எதிரொலியை எழுப்பியது. சில கிசுகிசுக்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு லார்டும் லேடி யார்லியும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். லேடி யார்லியை பற்றி ஒரு வதந்தி பரவியது. கலிபோர்னியாவில் ஒரு திரைப்பட நட்சத்திரத்துடன் இணைந்து அது எனக்கு பளிச்சென்று நினைவிற்கு வந்தது. நிச்சயமாக அது வேறு யாரும் இல்லை, கிரிகோரி பி ரோல்ஃப் தான். நான் உங்களுக்கு ஒரு சிறிய ரகசியத்தை கூறுகிறேன் திரு பாய்ரோ என்று மிஸ் மார்வல் தொடர்ந்தார். லார்ட் யார்லியும் நாங்களும் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளோம். அது அவரது மாளிகையில் ஒரு திரைப்படத்தை எடுக்க சில வாய்ப்புகள் உள்ளன. யார்லி சேஸ் மாளிகையிலா? நான் ஆர்வமாக வினவினேன். அது இங்கிலாந்தின் மிக அழகான மாளிகையில் ஒன்று ஆயிற்றே. மிஸ் மார்வல் தலையசைத்தார். ஆமாம், பழங்கால நிலப்பிரபுத்துவ சம்பந்தப்பட்ட மாளிகை என்று நினைக்கிறேன். ஆனால் லார்ட் அதனை பயன்படுத்துவதற்காக ஒரு பெரிய தொகையை எதிர்பார்க்கிறார். அதனால் ஒப்பந்தம் நிறைவேறுமா என்பது இன்னும் நிச்சயமில்லை. நாங்கள் அங்கு தங்கும்போது இந்த ஒப்பந்தம் பற்றி பேசி முடிவெடுப்போம். ஆனால் மிஸ் மார்வல், வைரம் இல்லாமல் யார்லி சேஸுக்கு உங்களால செல்ல முடியாதா என்றார் பாய்ரோ. ஒரு புத்திசாலித்தனமான கடினமான தோற்றம் மிஸ் மார்வலின் கண்களில் வந்தது. அது அவளின் குழந்தை போன்ற தோற்றத்தை பொய்யாக்கியது. நான் அதை அங்கே அணிய விரும்புகிறேன். நிச்சயமாக, நான் திடீரென்று சொன்னேன். யார்லி சேஸ் மாளிகையில் மிகவும் பிரபலமான சில நகைகள் உள்ளன. அவற்றில் ஒரு பெரிய வைரமும் உள்ளதுதானே? அப்படித்தான், மிஸ் மார்வல் சுருக்கமாக கூறினார். பாய்ரோ ஏதோ யோசித்தவாறு முணுமுணுத்தார். அதுவாதான் இருக்கும். பின்னர் அவர் சத்தமாக, அப்படியென்றால் நீங்களோ அல்லது உங்கள் கணவரோ ஏற்கனவே லேடி யார்லியை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? 3 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா வந்திருந்த போது கிரிகோரி அவளை அறிந்திருந்தார் என்று மிஸ் மார்வல் கூறினார். அவள் ஒரு கணம் தயங்கி பின்னர் திடீரென்று சொன்னாள். உங்களில் யாருக்காவது சொசைட்டி பத்திரிகையின் கிசுகிசு பக்கத்தை வாசிக்கும் பழக்கம் உண்டா? நாங்கள் இருவரும் சங்கோஜத்துடன் ஒப்புக்கொண்டோம். நான் ஏன் கேட்கிறேன் என்றால், இந்த வார இதழில் பிரபலமான நகைகள் பற்றி கட்டுரை உள்ளது. அதில் குறிப்பிட்டுள்ள ஒரு விஷயம். நான் எழுந்து அறையின் மறுபக்கத்தில் உள்ள மேஜைக்கு சென்று அங்கிருந்த அந்த வாரத்திற்கான சொசைட்டி பத்திரிகையுடன் திரும்பினேன். அவள் அதை என்னிடமிருந்து எடுத்து கட்டுரையை கண்டுபிடித்து சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தாள்.
மற்ற புகழ்பெற்ற விலை உயர்ந்த கற்களில் யார்லி குடும்ப வசமுள்ள தி ஸ்டார் ஆஃப் தி ஈஸ்ட் என்ற வைரமும் ஒன்றாகும். தற்போதைய லார்ட் யார்லியின் மூதாதையர் அதை சீனாவிலிருந்து கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதன்படி ஒரு காலத்தில் கோயில் கடவுளின் வலது கண்ணாக வைரம் இருந்தது. வடிவத்திலையும் அளவிலையும் சரியாக ஒத்த மற்றொரு வைரம் இடது கண்ணை உருவாக்கியது. மேலும் இந்த நகையும் காலப்போக்கில் திருடப்படும் என்று கதை சொல்கிறது. ஒரு கண் மேற்கு நோக்கியும் மற்றொன்று கிழக்கு நோக்கியும் மீண்டும் சந்திக்கும் வரை. பின்னர் வெற்றியுடன் அவர்கள் கடவுளிடம் திரும்பிச் செல்வார்கள். தி வெஸ்டர்ன் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஒரு வைரம் தற்போது உள்ளது. இது பிரபல திரைப்பட நட்சத்திரமான மிஸ் மேரி மார்வலின் சொத்து. 2 வைரங்களில் ஒப்பீடு சுவாரஸ்யமாக இருக்கும். அவள் நிறுத்தினாள். அற்புதம், முணுமுணுத்தார் பாய்ரோ. சந்தேகமே இல்லாமல் ஒரு விசித்திரமான கதைதான். அவர் மேரி மார்வல் பக்கம் திரும்பினார். உங்களுக்கு பயமா இல்லையா மேடம்? அந்த கதையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 2 வைரங்களையும் ஒரே இடத்தில் கொண்டு சேர்க்கும் போது அவற்றை ஒரு சைனாக்காரன் எடுத்துக்கொண்டு தன் ஊருக்கு திரும்பிக் கொண்டு செல்லலாம் இல்லையா? அவரது தொனி கேலியாக இருந்தது. ஆனால் அதன் அடியில் ஒரு தீவிர தன்மை இருப்பதாக நான் உணர்ந்தேன். லேடி யார்லியின் வைரம் என்னுடையது போல சிறந்தது என்று நான் நம்பவில்லை என்று மிஸ் மார்வல் கூறினார். எப்படியும் நான் பார்க்கத்தான் போறேன். அப்பொழுது திடீரென்று கதவு திறந்தது. ஒரு அழகான தோற்றமுள்ள ஒருவர் அறைக்குள் நுழைந்தார். தலை முதல் அடிவரை ஒரு திரைப்பட ஹீரோ மாதிரி இருந்தார். மேரி, நான் சொன்னபடியே இதோ வந்துவிட்டேன் என்று கிரிகோரி கூறினார். சரி, நம்ம சிறிய பிரச்சனைக்கு திரு பாய்ரோ என்ன சொல்கிறார்? நான் சொல்வது போல ஒரு கட்டுக்கதை ஏமாற்ற வேலை என்றார். பாய்ரோ கிரிகோரியை பார்த்து புன்னகைத்தார். கட்டுக்கதையோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை யார்லி சேஸுக்கு நகையை எடுத்து செல்ல வேண்டாம் என்று உங்க மனைவிக்கு அறிவுறுத்தினேன். அந்த விஷயத்தில் பாய்ரோ, நானும் உங்க கருத்தை ஆமோதிக்கிறேன். நான் ஏற்கனவே மேரியிடம் சொன்னேன். ஆனா எங்க நகை விஷயத்துல இன்னொரு பெண்ணு தன்னை மிஞ்சுவதை அவளால தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன். என்ன முட்டாள்தனம்! கிரிகோரி, மேரி மார்வல் கோவத்துடன் கூறினாள். அவள் முகம் சிவந்தது. பாயிரோ தன் தோள்களை குலுக்கினார். மேடம், நான் எனது அறிவுரையை கூறிவிட்டேன். என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. இருவரையும் வாசல் வரை சென்று வழி அனுப்பினார். திரும்பி வந்ததோ, ஹேஸ்டிங்ஸ், பெண்களின் சுபாவம், நாம் என்ன செய்வது? அவள் கணவர் அதை பூடகமாக சொல்லாமல் நேரடியாக போட்டு உடைத்து விட்டார். நான் தலையசைத்து ஆமோதித்தேன். இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. நான் சிறிது நேரம் வெளியே சென்று காலார நடந்து இவ்விஷயத்தை பற்றி யோசிக்க விரும்புகிறேன். விரைவில் திரும்பி விடுவேன். வீட்டு ஓனர் கதவை தட்டிய போது நான் என் நாற்காலியில் அரை தூக்கத்தில் இருந்தேன். திரு பாய்ரோவை பார்க்க இன்னொரு பெண்மணி வந்திருக்காங்க சார். அவர் வெளியே போயிருக்காருன்னு சொன்னேன். இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சார். பார்த்தா வெளியூர்ல இருந்து வந்திருப்பதாக தெரிகிறது சார். ஓ, அப்போ அவங்கள உள்ளே அனுமதிக்குவோம் மிஸ்ஸஸ் மூச்சின். ஒருவேளை நான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். சில நொடிகளில் அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். அவளை அடையாளம் கண்டு கொண்டதும் நான் அதிர்ச்சிக்கு உள்ளானேன். லேடி யார்லியின் உருவப்படம் சொசைட்டி பத்திரிகையில் அடிக்கடி இடம்பெறும். அவரை அறியாமல் யாரும் இருக்க முடியாது. லேடி யார்லி, உட்காருங்கள். நான் ஒரு நாற்காலியை முன்னிழுத்து அவரை அமர வைத்தேன். எனது நண்பர் பாய்ரோ வெளியே சென்றிருக்கிறார். விரைவில் திரும்பி வருவார் என்று எனக்கு தெரியும்.
அவள் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அமர்ந்தாள். மிஸ் மேரி மார்வலுடன் ஒப்பிடுகையில் மிகவும் வேறுபட்டு உயரமாக இருண்ட பளபளக்கும் கண்கள் மற்றும் வெளிரிய பெருமித முகத்துடன் இருந்தாள். அச்சமயத்தில் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. பாய்ரோ இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் ஏன் எனது துப்பறியும் திறனை செயல்படுத்தக்கூடாது? லேடி ஆர்லி, நீங்க இங்கு வந்திருப்பதன் நோக்கம் வைரம் குறித்து உங்களுக்கு பிளாக்மெயில் கடிதங்கள் வந்துள்ளன என்று சொன்னேன். நான் சொன்னது அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நான் புன்னகைத்தேன். ஒரு தர்க்க ரீதியான அனுமானத்தின் மூலம். மிஸ் மார்வலுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வந்திருந்ததால். மிஸ் மார்வல்? அவள் இங்கு வந்திருந்தாளா? அவள் சற்று முன்னர் தான் திரும்பிச் சென்றாள். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இரட்டை வைரங்களில் ஒன்றை வைத்து இருக்கும் அவளுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வந்திருப்பதால் மற்றொரு வைரத்தை வைத்திருப்பவர் என்ற முறையில் உங்களுக்கும் அம்மாதிரி கடிதங்கள் வந்திருக்க வேண்டுமே. இது எவ்வளவு எளிமையான அனுமானம் பார்த்தீர்களா? என்னை நம்புவதா வேண்டாமா என்பது போல் ஒரு கணம் தயங்கியவள் சிறு புன்னகையுடன் அப்படித்தான் என்று ஒப்புக்கொண்டார். உங்களுடைய கடிதங்கள் கூட ஒரு சைனாக்காரனால் டெலிவரி செய்யப்பட்டதா? இல்லை, கடிதங்கள் தபால் மூலம் வந்தன. மிஸ் மேரி மார்வலுக்கு இதே போல நடந்ததா சொன்னீங்களே? நான் அவளிடம் காலையில் நடந்த சம்பவங்களை விவரித்தேன். அவள் கவனமாக கேட்டாள். இப்பொழுது புரிகிறது அவளுக்கு. வந்தது போலவே அதே வார்த்தைகளுடன் எனக்கும் வந்துள்ளன. அவற்றில் இருந்து ஏதோ வினோதமான வாசனை வெளிப்பட்டது. அது எனக்கு கீழை நாடுகளை நினைவூட்டியது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் தலையாட்டினேன். அதைதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களிடம் அந்த கடிதங்கள் இருக்கிறதா? தபால் முத்திரையில் இருந்து நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கலாம். ஓஹோ, அவற்றையெல்லாம் நான் அழித்து விட்டேனே. முதலில் இந்த விஷயத்தை ஏதோ முட்டாள்தனமாக நகைச்சுவையாக கருதினேன். ஒரு சீன கும்பலாவது வைரங்களை மீட்க முயற்சி செய்வதாவது, இது எல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா? நம்ப முடியாததாக தோன்றியது. நாங்கள் மீண்டும் மீண்டும் விஷயங்களை அலசி ஆராய்ந்தோம். ஆனால் எவ்வித தெளிவையும் நோக்கி செல்லவில்லை. கடைசியாக லேடி ஆர்லி விடை பெற்றுக் கொள்ள எழுந்தார். நான் திரு பாய்ரோவுக்காக காத்திருக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. இதையெல்லாம் நீங்களே அவரிடம் சொல்லலாம் இல்லையா? மிக்க நன்றி திரு என்று தயங்கி கையை நீட்டினாள். கேப்டன் ஏஸ்டிங்ஸ். ஓ, நானே யூகித்திருக்க வேண்டும். நீங்கள் கேவென்டிஷ்களின் நண்பர் இல்லையா? மேரி கேவென்டிஷ் தான் என்னை திரு பாய்ரோவிடம் ஆலோசனை பெற அனுப்பினார். என் நண்பர் திரும்பி வந்ததும் அவர் இல்லாத நேரத்தில் நடந்த விஷயத்தை சொல்லி மகிழ்ந்தேன். எங்கள் உரையாடலின் விவரங்கள் குறித்து அவர் என்னிடம் பல குறுக்கு கேள்விகள் எழுப்பினார். அச்சமயத்தில் அங்கு இல்லாமல் போனது அவருக்கு சற்றே வருத்தமடைய செய்வதாக எனக்கு தோன்றியது. ஒருவேளை எனது துப்பறியும் திறனை கண்டு பொறாமைப்படுகிறாரோ என்று எனக்கு தோன்றியது. எனது திறமைகளை தொடர்ந்து குறைத்து மதிப்பிடுவது அவருக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. மேலும் இந்த விஷயத்தில் அவர் என் மேல் எந்த விமர்சனமும் வைக்கவில்லை. அது எனக்கு நிறைவான மகிழ்ச்சியை அளித்தது. பல விசித்திர செய்கைகளை கொண்டிருந்த போதும் எனது நண்பரிடத்தில் மிகவும் அன்பு வைத்திருந்தேன். நல்லது என்றார் பாய்ரோ. கதை மேலும் விறுவிறுப்பா போகிறது. இங்கு மேல் அலமாரியில இருக்கும் அந்த வரலாற்று புத்தகத்தை எடுத்துக்கொடு. பாய்ரோ புத்தகத்தின் பக்கங்களை புரட்டினார். இதோ யார்லி குடும்ப வரலாறு. 10வது விஸ்கவுண்ட் தென்னாப்பிரிக்கா போரில் பணியாற்றினார்.
அப்புறம் 1907 மாண்புமிகு மவுண்ட் ஸ்டாப்பர்டன் அவருடன் திருமணம். 2 மகள்கள். மற்ற விவரங்கள் பெருசா இதுல ஒரு விஷயமும் இல்ல. ஆனா நாளை காலை நாம் இந்த லார்ட் அவர்களை சந்திக்க போறோம். என்ன? நான் அவருக்கு போன் செய்தேன். நீங்கள் இந்த கேஸை எடுக்க போவது இல்லை என்று அல்லவா நினைத்தேன். மிஸ் மார்வலின் சார்பாக நான் செயல்படவில்லை. ஏனென்றால் அவர் என் ஆலோசனைப்படி நடக்கவில்லை. இப்பொழுது நான் செயல்படுவது எனது சொந்த திருப்திக்காகத்தான். இந்த விஷயத்தில் ஹெர்குல் பாய்ரோவின் பங்களிப்பு மிகவும் முக்கியம். ஆனா அதற்கு லார்ட் யார்லிக்கு போன் பண்ணி வர சொன்னியா? அதற்கு அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டாரே. ஆமாம், ஆனா அவருடைய குடும்ப வைரத்தை காப்பாற்றினால் அவர் மிகவும் சந்தோஷப்படக்கூடும். அப்படின்னா அது திருடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ஆவலுடன் கேட்டேன். கிட்டத்தட்ட நிச்சயமாக நடக்கும் என்று பாய்ரோ பதிலளித்தார். எல்லா விஷயங்களும் அதையே உறுதிப்படுத்துகின்றன. ஆனா எப்படி? பாய்ரோ தனது சைகையினால் எனது கேள்விகளை நிறுத்தினார். இப்பொழுது இதை பற்றி பேசி உன் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். மேலும் அந்த வரலாற்று புத்தகத்தை சரியான இடத்தில் வைக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தகங்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதில் எந்த மாற்றமும் கூடாது ஹேஸ்டிங்ஸ். சரி சரி, நான் அவசரமாக சொல்லிவிட்டு அதன் சரியான இடத்தில் வைத்தேன். அடுத்த நாள் காலை லார்ட் யார்லி மகிழ்ச்சியான உரத்த குரல் கொண்ட நகைச்சுவை உணர்வுடன் கவர்ச்சிகரமானவராக இருந்தார். இது ஒரு அசாதாரணமான விஷயம் திரு பாய்ரோ. தலையும் புரியல, வாளும் புரியல. எனது மனைவிக்கு வந்தது போலவே மிஸ் மார்வலுக்கும் கடிதங்கள் வந்ததாக தெரிகிறது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொசைட்டி பத்திரிகையில் வந்த செய்தியை பாய்ரோ லார்ட் அவர்களிடம் கொடுத்தார். லார்ட் அவர்களே, இந்த பத்திரிகையில குறிப்பிட்ட விஷயங்கள் உண்மையா? லார்ட் யார்லி அதை படித்தார். அவர் முகம் இருண்டது. என்ன ஒரு முட்டாள்தனம்! அவர் கடுகடுத்தார். வைரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விசித்திரமான கதையும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை இந்த வைரம் இந்தியாவில் இருந்து வந்தது. இதில் குறிப்பிட்ட மாதிரி சீன கடவுள் விஷயங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இருந்தாலும் அந்த வைரம் ஸ்டார் ஆஃப் த ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம், அதற்கு என்ன இப்போ? அவர் கோபத்துடன் கேட்டார். பாய்ரோ அமைதியாக புன்னகைத்தார். லார்ட் யார்லி, நான் உங்களிடம் வேண்டுவது ஒன்றே. என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும். எந்த துர்ச்சம்பவமும் நடக்காமல் தடுக்கலாம் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. அப்படியானால் இந்த கதைகளின் பின்னணியில் ஏதாவது இருப்பதாக நினைக்கிறீர்களா? நான் வேண்டியபடி செய்வீர்களா? நிச்சயமாக செய்வேன். ஆனா நல்லது, நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். இந்த யார்லி சேஸ் மாளிகையில் திரைப்படம் எடுப்பது பற்றி உங்களுக்கும் மிஸ்டர் ரோல்ஃபுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டதா? ஓ, அதை பற்றி அவர் உங்களிடம் சொல்லிவிட்டாரா? இன்னும் எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை. பிறகு அவர் தயங்கினார். அவரது முகம் சிவந்தது. விஷயத்தை வெளிப்படையாகவே பேசிவிடலாம் திரு பாய்ரோ. என்னுடைய சில தவறான செயல்களால் நான் பெரும் கடனாளியாக நிற்கிறேன். அவற்றில் இருந்து நான் வெளியே வர நினைக்கிறேன். நான் என் குழந்தைகளை மிகவும் நேசிக்கிறேன். கடன்களை சரிப்படுத்தி யார்லி மாளிகையில் நிம்மதியாக வாழ விரும்புகிறேன். கிரிகோரி ரோல்ஃப் தனது படப்பிடிப்புக்காக எனக்கு பெரும் தொகையை வழங்குகிறார். என்னை கடனில் இருந்து மீளச் செய்யும் அளவிற்கு படப்பிடிப்பு நடைபெறுவது எனக்கு பிடிக்கவில்லைதான். ஆனால் நான் செய்ய வேண்டியிருக்கும். இல்லாவிடில்... அவர் சட்டென்று நிறுத்தினார். பாய்ரோ அவரை கூர்ந்து கவனித்தார்.
இல்லாவிடில் கடனை அடைக்க ஸ்டார் ஆப் தி ஈஸ்ட் வைரத்தை விற்க வேண்டியிருக்கும் அல்லவா? லார்ட் யார்லி தலையசைத்தார். அப்படித்தான். வைரம் சில தலைமுறைகளாக எங்கள் குடும்பத்தின் வசம் உள்ளது. ஆனால் அது அவசியமானது இல்லை. இருப்பினும் வாங்குபவரை கண்டுபிடிப்பது எளிதான விஷயம் அல்ல. பிரபல ஹெடன் கார்டன் நகைக்கடையை சேர்ந்த ஹஃபேர்க் என்பவரை அணுகியுள்ளேன். அவர் விரைவில் ஒரு வாடிக்கையாளரை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் நிலைமை சற்று மோசமாகிவிடும். இன்னும் ஒரு கேள்வி. லேடி யார்லி அவர்கள் எந்த திட்டத்தை ஆதரிக்கிறார்? ஓ, நான் நகையை விற்பதை அவள் கடுமையாக எதிர்க்கிறார். பெண்களின் நகை பற்று உலகம் அறிந்த விஷயம்தானே. அவள் திரைப்பட திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறார். புரிகிறது என்றார் பாய்ரோ. சிறிது நேரம் யோசனையில் இருந்த பாய்ரோ பின்னர் விறுவிறுப்பாக எழுந்து நின்றார். நீங்க உடனே யார்லி சேஸுக்கு திரும்புகிறீர்களா? நல்லது. யாரிடமும் இதை பற்றி பேச வேண்டாம். நாங்கள் இன்று மாலை 5 மணி அளவில் வந்து விடுவோம். சரி, ஆனா எனக்கு விஷயம் புரியவில்லை. இது முக்கியம். உங்கள் வைரத்தை பாதுகாக்க வேண்டாமா? ஆமா, ஆனால் அப்படியானால் எனது ஆலோசனைப்படி செய்யவும். ஒரு கணம் திகைத்த லார்ட் யார்லி பின்னர் அறையை விட்டு வெளியேறினார். நாங்கள் யார்லி சேஸ் வந்து சேர்ந்தபோது மணி 5:30 ஆகியிருந்தது. வரவேற்பறையில் கணப்படுப்பு எரிந்து கொண்டிருந்தது. அங்கு லேடி யார்லி மற்றும் அவரது 2 குழந்தைகளுடன் லார்ட் யார்லியும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். திரு பாய்ரோ மற்றும் ஏஸ்டிங்ஸ் எங்களின் வரவை மாளிகையின் பட்லர் அறிவித்தார். லேடி யார்லி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார். அவரது கணவர் நிச்சயமற்று முன்னோக்கி வந்தார். அவரது கண்கள் பாய்ரோவை துளைத்தன. பாய்ரோ நிலவரத்தை புரிந்து கச்சிதமாக சமாளித்தார். இந்த திடீர் வருகைக்கு எங்களை மன்னியுங்கள். மிஸ் மார்வெல் சார்பாக ஒரு விவகாரத்தை விசாரிக்கிறேன். அவள் வெள்ளிக்கிழமை இங்கு வருகிறார் இல்லையா? அதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒழுங்குபடுத்த நாங்கள் வந்துள்ளோம். மேலும் லேடி யார்லிக்கு கிடைத்த கடிதங்கள் உள்ள போஸ்ட் மார்க்குகள் குறித்து அவளுக்கு நினைவிருக்கிறதா என்று அறிய விரும்புகிறேன். லேடி யார்லி வருத்தத்துடன் தலையாட்டினார். சாரி திரு பாய்ரோ, எனக்கு எதுவும் நினைவில்லை. இவ்விஷயத்தில் அவ்வளவு முக்கியமா கருதவில்லை. நீங்கள் இன்று இரவு இம்மாளிகையில் தங்கிக் கொள்ளலாம் என்றார் லார்ட் யார்லி. ஓ, உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை லார்ட் அவர்களே. எங்கள் உடைமைகளை ஒரு லாட்ஜில் விட்டு வந்துள்ளோம். அது பரவாயில்லை. ஆட்களை அனுப்பி அவற்றை இங்கு கொண்டு வந்து விடலாம். நீங்கள் இங்கு தங்குவதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் லார்ட் யார்லி. அழைப்பை ஏற்ற பாய்ரோ அங்கிருந்த லேடி யார்லி குழந்தைகளுடன் சிறிது நேரம் விளையாட்டில் ஈடுபட்டார். பின்னர் குழந்தைகளின் கவர்னஸ் வந்து தயக்கத்துடன் அவர்களை அழைத்துச் சென்றார். நான் என் குழந்தைகள் மீது மிகவும் உயிராக இருக்கிறேன் என்றார் லேடி யார்லி. பாய்ரோ மௌனமாக தலையசைத்து ஆமோதித்தார். நாங்கள் எங்கள் அறைகளுக்கு செல்ல எத்தனித்தோம். அந்த நேரத்தில் பட்லர் கையில் ஒரு தந்தியுடன் உள்நுழைந்தார். லார்ட் யார்லி பிரித்து படித்தார். பின்னர் ஒரு அதிர்ச்சியுடன் தன் மனைவியிடம் கொடுத்தார். பின்னர் அவர் என் நண்பரை பார்த்தார். ஒரு நிமிடம் திரு பாய்ரோ, இதை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தந்தி திரு ஆஃபேர்க்கிடமிருந்து வந்துள்ளது. வைரத்தை விற்பனை செய்ய ஒரு வாடிக்கையாளரை அவர் சந்தித்து உள்ளார். ஒரு அமெரிக்கர் நாளை தனது சொந்த நாட்டுக்கு திரும்புகிறார். வைரத்தை பரிசோதிக்க இன்று இரவே ஒரு ஆளை அனுப்புகிறார்கள். கடவுளே, இந்த டீல் மட்டும் நல்லபடியா முடிந்தால். லேடி யார்லி சற்று அதிர்ச்சியுடன் திரும்பினார்.
அவள் கைகள் தந்தியை இறுக்க பிடித்தன. லார்ட் யார்லி, நீங்கள் இதை விற்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று அவள் மெலிதான குரலில் கூறினாள். இது நம் குடும்பத்தின் வசம் நீண்ட காலமாக உள்ளது. அவள் ஒரு பதில் எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனா எந்த பதிலும் வரவில்லை. அவள் முகம் இறுகி தோள்களை குலுக்கியவாறு, சரி, நான் நகைகளை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். அவள் லேசான கோபத்துடன் பாய்ரோவின் பக்கம் திரும்பினார். இந்த நெக்லஸ் மிகவும் மோசமாக வடிவமைக்கப்பட்ட ஒன்று. லார்ட் வைரத்தை வேறொரு நகையில் மாற்றி அமைப்பதாக கூறியிருந்தார். ஆனால் இதுவரை செய்யப்படவில்லை. அவள் அறையை விட்டு வெளியேறினாள். அரை மணி நேரம் கழித்து நாங்கள் பெரிய வரவேற்பு அறைக்கு வந்து லேடி யார்லிக்காக காத்திருந்தோம். இரவு உணவுக்கான நேரம். திடீரென்று ஒரு குறைந்த ஒலியில் சிறு சலசலப்பு கேட்டது. லேடி யார்லி ஒரு நீண்ட மினுக் மினுக் வெள்ளை ஆடையில் கழுத்தில் பிரகாசமான ஜொலிக்கும் நகையுடன் தோன்றினார். இதோ என் கேலி உருவத்தை பார்க்க தயாரா? அவளே நகைப்புக்கு முயற்சிப்பது போல தோன்றுகிறது. இன்னும் பெரிய விளக்கை சுவிட்ச் ஆன் பண்ணுகிறேன். அப்பொழுது இந்த அசிங்கமான நெக்லஸின் முழு பளபளப்பு உங்களுக்கு தெரியும். சுவிட்சுகள் கதவுக்கு வெளியே இருந்தன. லேடி யார்லி அவற்றை நோக்கி கையை நீட்டிய போது நம்ப முடியாத விஷயம் நடந்தது. திடீரென்று எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டது. கதவு தடார் என்று மூடும் சத்தம் கேட்டது. அதன் பின் இருந்து ஒரு பெண்ணின் அலறல் ஒலி கேட்டது. ஐயோ கடவுளே! லார்ட் யார்லி கூச்சலிட்டார். அது மௌடியின் குரல். என்ன நடந்தது? கண்மூடித்தனமான கதவை நோக்கி விரைந்தோம். இருளில் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்டோம். சில நிமிடங்கள் கழித்து கதவை கண்டுபிடிக்க முடிந்தது. அங்கு ஒரு அதிர்ச்சிகரமான காட்சி எங்களுக்கு காத்திருந்தது. லேடி யார்லி பளிங்கு தரையில் கீழே விழுந்து கிடந்தாள். கழுத்தில் நெக்லஸ் அறுக்கப்பட்ட காயங்கள் தெரிந்தது. அவள் இறந்து விட்டாளா அல்லது உயிருடன் இருக்கிறாளா என்று நிச்சயமற்ற நிலையில் நாங்கள் கீழே குனிந்த போது அவள் இமைகள் திறந்தன. அந்த சைனாக்காரன்! அவள் மிகுந்த வலியுடன் முணுமுணுத்தாள். அந்த சைனாக்காரன்! பக்கவாட்டு கதவு! லார்ட் யார்லி துள்ளி எழுந்து விரைந்தார். நானும் அவருடன் சென்றேன். என் இதயம் பயங்கரமாக துடித்தது. மீண்டும் அந்த சைனாக்காரன்! அந்த பக்க கதவு சுவரின் ஒரு மூலையில் சிறியதாக இருந்தது. லேடி யார்லி விழுந்திருந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு 12 கஜம் தொலைவில் இருந்தது. நாங்கள் அதை அடைந்ததும் நான் ஆச்சரியத்தில் அலறினேன். அங்கு வாசலுக்கு அருகில் பளபளக்கும் நெக்லஸ் கீழே கிடந்தது. தப்பிக்கும் திருடனால் தவறவிடப்பட்டிருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் அதை எடுத்தேன். பின்னர் நான் மற்றொரு அதிர்ச்சிக்கு உள்ளானேன். லார்ட் யார்லியும் அவ்வாறே அதிர்ச்சியடைந்தனர். ஏனென்றால் நெக்லஸின் நடுவில் இருந்த பெரிய வெறுமை இருந்தது. தி ஸ்டார் ஆப் தி ஈஸ்ட் வைரத்தை காணவில்லை. இப்பொழுது எல்லாம் தெளிவா தெரிகிறது. நான் கூறினேன், இவர்கள் சாதாரண திருடர்கள் அல்ல. அவனது தேவை அந்த ஒரு வைரக்கல் மட்டுமே. ஆனா எப்படி உள்ளே வந்தான்? இந்த கதவு வழியாகத்தான். அது எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்குமே. நான் மறுத்து தலையாட்டினேன். இல்லை, இப்பொழுது பூட்டப்படவில்லை. பேசிக்கொண்டு கதவை இழுத்தேன். நான் அவ்வாறு செய்யும்போது ஏதோ ஒன்று கதவில் படபடத்தது. நான் குனிந்து எடுத்தேன். அது ஒரு பட்டு அங்கியின் கிழிசல். அதிலிருந்த எம்ப்ராய்டரி தெளிவாக உணர்த்தியது. அது ஒரு சைனாக்கார உடையின் கிழிசல். தப்பி ஓடும் அவசரத்தில் கதவில் சிக்கிக் கொண்டிருக்கும் என்று நான் விளக்கினேன். சீக்கிரம் அவனை விரட்டி பிடிப்போம். வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. ஆனால் எங்கள் தேடுதல் பலனளிக்கவில்லை. இரவின் கார் இருளில் எளிதாக தப்பித்துச் சென்று விட்டான். நாங்கள் தயக்கத்துடன் மாளிகைக்கு திரும்பிச் சென்றோம்.
காவலர்களை அழைத்து வருவதற்காக லார்ட் யார்லி வேலையாட்களில் ஒருவரை அனுப்பி வைத்தார். லேடி யார்லி அதிர்ச்சியிலிருந்து மீண்டு நடந்தவற்றை விவரிக்க தொடங்கினார். நான் விளக்கு சுவிட்சை ஆன் செய்யும் போது திடீரென்று என் பின்னே தோன்றினான். என் தலை தவறி தரையில் விழும் அளவுக்கு என் நகையை பிடுங்கினான். நான் கீழே விழுந்த போது பக்கவாட்டு கதவு வழியாக அவன் வெளியேறுவதை பார்த்தேன். அவனது சிகை அலங்காரம் மற்றும் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட உடையில் இருந்த அவன் சைனாக்காரன் என்பதை உணர்ந்தேன் என்று நடுக்கத்துடன் சொல்லி நிறுத்தினாள். பட்லர் மீண்டும் தோன்றினார். லார்ட் யார்லியிடம் தாழ்ந்த குரலில் பேசினார். மிஸ்டர் ஆஃபர்கிடம் இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். நீங்கள் அவரை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். அடக்கடவுளே என்று அதிர்ச்சி உற்றார் லார்ட் யார்லி. நான் அவனை பார்த்தாக வேண்டும். ஆனால் இங்கு இல்ல, லைப்ரரியில் சந்திக்கிறேன். நான் பாய்ரோவை சற்று தனியாக அழைத்தேன். இங்கே பார் நண்பா, நாம் லண்டனுக்கு திரும்பி செல்வது நல்லது அல்லவா? நீ அப்படியா நினைக்கிற ஹேஸ்டிங்ஸ்? ஏன்? நாம் நினைத்து வந்தது ஒண்ணு, ஆனா இங்கே நடந்தது வேற ஒண்ணு. லார்ட் யார்லியின் வைரத்தை பாதுகாப்பதாக கூறினோம். ஆனா நம் கண் முன்னே வைரம் களவாடப்பட்டது. உண்மைதான் என்றார் பாய்ரோ. இது எனது வெற்றிகளில் ஒன்று அல்ல. ஆமாம், நாம் சொதப்பிவிட்டோம். உடனடியாக வெளியேறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அல்லவா? ஆனா இரவு உணவு, லார்ட் யார்லியின் சமையல்காரர்கள் சிறந்த உணவை தயாரித்திருப்பார்கள் அல்லவா? ஆமா, என்ன பெரிய உணவு! நான் பொறுமை இல்லாமல் சொன்னேன். பாய்ரோ திடீரென்று கைகளை உயர்த்தினார். என்ன ஹேஸ்டிங்ஸ், இந்நாட்டின் சமையல் கலையை எவ்வளவு அலட்சியத்துடன் கூறுகிறீர்கள்? நாம் லண்டன் திரும்புவதற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. நான் தொடர்ந்து பேசினேன். அது என்ன நண்பா? மற்றொரு வைரம். நான் என் குரலை தாழ்த்தி கூறினேன். மிஸ் மார்வலுடையது. ஆமாம், அதுக்கென்ன இப்போ? உங்களுக்கு புரியவில்லையா? அவரது அசாதாரணமான மழுப்பல் என்னை எரிச்சல் ஊட்டியது. அவரது வழக்கமான கூரிய புத்திசாலித்தனத்திற்கு என்ன ஆயிற்று? அவர்கள் ஒரு வைரத்தை எடுத்து விட்டார்கள். இப்பொழுது மற்றொன்றையும் எடுக்க முயற்சிப்பார்கள் அல்லவா? அருமை என்று என்னை பாராட்டினார் பாய்ரோ. ஆனா நீ எப்படி நான் அதை யூகித்திருக்க மாட்டேன்னு கருதின? வர வெள்ளிக்கிழமை தானே பௌர்ணமி. நான் சங்கடத்துடன் தலையை ஆட்டினேன். அந்த பௌர்ணமி விவகாரத்தை சுத்தமாக மறந்துவிட்டேன். ஒரு வழியாக பாய்ரோவை சம்மதிக்க வைத்து நாங்கள் உடனடியாக புறப்பட்டோம். லார்ட் யார்லிக்கு விளக்கத்துடன் கூடிய கடிதத்தை விட்டு சென்றோம். எனக்கு உடனடியாக மிஸ் மார்வலிடம் சென்று யார்லி மாளிகையில் நடந்த விஷயங்களை அறிவிப்பதே எனது எண்ணமாக இருந்தது. ஆனால் பாய்ரோ அதற்கு உடன்படவில்லை. பொறுமையாக மறுநாள் காலை பார்த்து கொள்ளலாம் என்றார். நாம் வேண்டா வெறுப்பாக தலையாட்டினேன். மறுநாள் காலை பாய்ரோ அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஒருவேளை இந்த விவகாரத்தை மேலும் தொடர விரும்பவில்லை என்று சந்தேகித்தேன். நான் நேரடியாக அவரிடம் கேட்டபோது யார்லி சேஸில் நடந்த சம்பவத்தின் விவரங்கள் ஏற்கனவே காலை பத்திரிகைகளில் வந்துவிட்டதால் நாம் சென்று மிஸ் மார்வல் அவர்களிடம் கூறுவதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை. அரை மனதுடன் தலையசைத்தேன். எனது கவலைகள் நியாயமானவை என்பதை நிகழ்வுகள் நிரூபித்தன. சுமார் 2 மணி அளவில் தொலைபேசி ஒலித்தது. அதற்கு பாய்ரோ பதிலளித்தார். அவர் சிறிது நேரம் செவிமடுத்தார். பின்னர் சுருக்கமாக, ஓ அப்படியா, சரி என்று பதிலளித்துவிட்டு என் பக்கம் திரும்பினார். விஷயம் என்னதுன்னா ஹேஸ்டிங்ஸ், பாதி சங்கடத்துடனும் பாதி உற்சாகத்துடனும் காணப்பட்டார். மிஸ் மார்வலின் வைரமும் திருடப்பட்டு விட்டது. என்ன? நான் அலறி எழுந்தேன். இப்போ அந்த பௌர்ணமி விஷயம் எங்கே போயிற்று? பாய்ரோ தலையை தொங்கவிட்டார். இது எப்பொழுது நடந்தது? இன்று காலை.
நான் சோகமாக தலையை ஆட்டினேன். நீ மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தா நான் யூகித்ததுதான் சரி. அப்படிதான் தோன்றுகிறது நண்பா என்று எச்சரிக்கையுடன் கூறினார். நாங்கள் ஒரு டாக்ஸியில் மிஸ் மார்வெல் தங்கியிருந்த ஓட்டலுக்கு விரைந்து கொண்டிருந்தோம். நான் நடந்த சம்பவங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன். அந்த பௌர்ணமி யோசனை புத்திசாலித்தனமானது. அதன் முழு நோக்கமே நம் கவனத்தை வெள்ளிக்கிழமை பக்கம் திருப்பி விட்டுவிட்டு திருட்டு செயலை அதற்கு முன் அரங்கேற்றுவதுதான். இதை முன்னமே யூகிக்காதது வருத்தமான விஷயம்தான். என்ன பண்றது நண்பா, ஒருத்தர் எல்லாவற்றையும் சிந்திக்க முடியாது என்று அலட்சியத்துடன் கூறினார். நான் அவருக்காக பரிதாபப்பட்டேன். எந்த வகையிலும் தோல்வியை வெறுப்பவர் அல்ல பாய்ரோ. சேரப், நான் ஆறுதல் கூறினேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மெக்னிபிசன் ஓட்டலில் நாங்கள் உடனடியாக மேலாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். ஸ்காட்லாந்து யார்டை சேர்ந்த 2 பேருடன் கிரிகோரி ரோல்ஃப் அங்கு இருந்தார். அவர்களுக்கு எதிரே ஒரு கிளர்க் அமர்ந்திருந்தார். நாங்கள் உள்ளே நுழைந்தபோது ரோல்ஃப் தலையசைத்தார். வைர திருட்டை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்று அவர் கூறினார். இது கிட்டத்தட்ட நம்ப முடியாத அளவிற்கு இருக்கிறது. இப்படி ஒரு துணிச்சலான காரியத்தை எப்படிதான் செய்ய முடிந்ததோ. ஒரு சில நிமிடங்களில் எங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிவிக்கப்பட்டன. திரு ரோல்ஃப் சுமார் காலை 11 மணிக்கு ஓட்டலில் இருந்து வெளியே சென்றிருந்தார். 11:30 மணி அளவில் அவரை போன்ற தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் ஓட்டலுக்குள் நுழைந்து பாதுகாப்பு அறையில் இருந்த நகை பெட்டியை கோரினார். அவர் முறையாக ரசீதில் கையெழுத்திட்டு, எனது வழக்கமான கையெழுத்தில் இருந்து சற்று வித்தியாசமாக தெரிகிறது, டாக்ஸியில் இருந்து இறங்கும் போது லேசாக அடிபட்டு விட்டது என்றார். கிளர்க் புன்னகைத்துவிட்டு, எனக்கு பெரிதாக எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ரோல்ஃப் சிரித்துக்கொண்டு, சரி, என்னை ஒரு திருடனாக நினைத்து விடாதே. ஒரு சைனாக்காரனிடம் இருந்து மிரட்டல் கடிதம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எனது கண்களும் ஒரு சாயலில் சைனாக்காரன் போலவே உள்ளது. நான் அவரை பார்த்தேன் என்று எங்களிடம் அந்த கிளர்க் கூறினார். அவர் என்ன சொன்னார் என்று நான் உடனடியாக கவனித்தேன். கண்கள் சற்று ஓரியண்டல் சாயலில் இருந்தது போன்று தோன்றிற்று. அடம் முட்டாளே என்று கர்ஜித்தார். தன் முகத்தை காட்டி, என் கண்கள் அப்படிதான் தோன்றுகிறதா என்று கோபத்துடன் கூறினார். கிளர்க் திடுக்கிட்டு அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். இல்ல சார், அப்படி தோன்றவில்லை என்றான். உண்மையில் ரோல்ஃபின் பழுப்பு நிற கண்களில் எந்த ஓரியண்டல் சாயலும் இல்லை. ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரி மிக கில்லாடியான திருடன்தான். தனது கண்கள் கவனிக்கப்படலாம் என்று நினைத்து தானே அதை பற்றி குறிப்பிட்ட சந்தேகத்தை திசை திருப்பிவிட்டான். ஆனால் நீங்கள் ஓட்டலில் இருந்து வெளியேறும் வரை கண்காணித்த பின்னர் உள்ளே நுழைந்து தன் வேலையை காட்டிவிட்டான். நகைப்பெட்டிக்கு என்ன ஆயிற்று என்று நான் கேட்டேன். அது ஓட்டலின் ஒரு மூலையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரே ஒரு பொருள் களவாடப்பட்டது. அது அந்த வெஸ்டர்ன் ஸ்டார் வைரம்தான். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். முழு விஷயமும் மிகவும் வினோதமாகவும் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்தது. பாய்ரோ விறுவிறுப்பாக துள்ளி எழுந்தார். இந்த விஷயத்தில் எந்த பயனும் இருந்தது போல தெரியவில்லை என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். மேடத்தை பார்க்க அனுமதி உண்டா? அவள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என்று நினைக்கிறேன் என்று ரோல்ஃப் கூறினார். அப்படியானால் உங்களிடம் தனியாக சில விஷயங்களை பேச வேண்டும். நிச்சயமாக. சுமார் 5 நிமிடங்கள் கழித்து பாய்ரோ திரும்பினார். இப்பொழுது நண்பா, அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார், ஒரு தபால் நிலையம் சென்று தந்தி அனுப்ப வேண்டும். யாருக்கு? லார்ட் யார்லிக்கு.
எனக்கு தோன்றிய சந்தேகங்களை கேட்க நினைக்கும் போது, வா வா நண்பா, இந்த விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. இதில் நான் ஒன்றும் சிறப்பாக செயல்படவில்லை. ஒருவேளை நீ என்னுடைய இடத்தில் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி சரி, வா, எல்லாத்தையும் மறந்துவிட்டு மதிய உணவிற்கு செல்வோம். நாங்கள் பாய்ரோவின் இருப்பிடம் திரும்பிய போது மணி சுமார் 4. ஜன்னல் அருகில் இருந்த நாற்காலியிலிருந்து ஒரு உருவம் எழுந்தது. அது லார்ட் யார்லி. அவர் திகைப்புடனும் கலக்கத்துடனும் காணப்பட்டார். உங்கள் தந்தை கிடைத்தது, உடனே இங்கு புறப்பட்டு வந்தேன். வருமுன் ஹாக்பெர்க் நகைக்கடைக்கு சென்று வந்தேன். அவர்கள் நேற்றிரவு எந்த ஒரு ஆளையோ தந்தியையோ அனுப்பவில்லை என்று கூறினார்கள். ஒருவேளை... பாய்ரோ கையை உயர்த்தினார். நான் மன்னிப்பு கோருகிறேன். அந்த தந்தியையும் சம்பந்தப்பட்ட மனிதரையும் நான் செயல்படுத்தினேன். நீங்களா? ஆனா ஏன், எதற்கு? லார்ட் பதட்டத்துடன் கூறினார். விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர நான் தீட்டிய ஒரு சின்ன திட்டம்தான் அது. பாய்ரோ அமைதியாக கூறினார். முடிவு? அதான் எல்லாம் போச்சே என்று லார்ட் யார்லி கோபப்பட்டார். இல்லை, என் திட்டம் வெற்றி பெற்றது என்று பாய்ரோ மகிழ்ச்சியுடன் கூறினார். எனவே மைலார்ட், இதை உங்களுக்கு திருப்பி தருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வியக்கத்தகு சைகையுடன் அவர் கைகளில் ஒரு பளபளப்பான பொருளை தோற்றுவித்தார். அது ஒரு பெரிய வைரம், தி ஸ்டார் ஆப் தி ஈஸ்ட். ஆனா என்று ஆச்சரியப்பட்டார் லார்ட் யார்லி. ஆனா எனக்கு ஒன்றுமே புரியலையே. புரியலையா என்று பாய்ரோ கேட்டார். அது ஒரு பொருட்டல்ல. நான் உங்களுக்கு உறுதி அளித்த மாதிரி வைரத்தை காப்பாற்றவே ஒரு சிறிய நாடகத்தை அரங்கேற்ற வேண்டியதாயிற்று. இந்த சிறிய ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும். லேடி யார்லிக்கு எனது வந்தனங்கள். மேலும் அவளது நகையை அவளிடம் திருப்பி அளிக்க முடிந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர்களிடம் கூறவும். குட் டே மை லார்ட். மேலும் சிரித்து பேசிக்கொண்டே பாய்ரோ லார்ட் யார்லி அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பினார். பாய்ரோ என்றேன் ஆச்சரியமாக. எனது மூளை மழுங்கிவிட்டதா? இல்லை இல்லை நண்பா. ஆனால் வழக்கம் போல நீ சரியான திசையில் யோசிக்கவில்லை. உனக்கு வைரம் எப்படி கிடைத்தது? ரோல்ஃபிடம் இருந்து. ரோல்ஃப்? ஆமாம் நண்பா. அந்த எச்சரிக்கை கடிதங்கள், சைனா மேன், சொசைட்டி பத்திரிகையில் வந்த கட்டுரைகள், இவை எல்லாமே மிஸ்டர் ரோல்ஃபின் புத்திசாலித்தனமான மூளையிலிருந்து உருவானவை. 2 வைரங்களும் மிகவும் அதிசயமாக ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆனா அவை எதுவும் உண்மையில்லை. ஒரே ஒரு வைரம்தான் இருந்தது நண்பா. அது யார்லி குடும்பத்தின் வசம் இருந்தது. 3 ஆண்டுகளாக அது மிஸ்டர் ரோல்ஃப் வசம் இருந்தது. அவர் இன்று காலை சிறிது ஒப்பனையிட்டு தானே அதனை திருடினார். மிகவும் கை தேர்ந்த நடிகர். நான் அவரது படங்களை பார்க்க வேண்டும். ஆனால் அவர் ஏன் தன் சொந்த வைரத்தை திருட வேண்டும்? நான் குழப்பத்துடன் கேட்டேன். பல காரணங்களுக்காக. முக்கியமாக லேடி யார்லி மன நிம்மதியின்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அமெரிக்கா சென்றிருந்த போது லேடி யார்லி தனித்து விடப்பட்டார். அவரது கணவர் வேறு வேலைகளில் மூழ்கியிருந்தார். லேடி யார்லி ரோல்ஃபை சந்தித்தார். அவர்கள் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. பின்னர் இதை வைத்து ரோல்ஃப் அவளை பிளாக்மெயில் செய்தார். இந்த உண்மையை நான் லேடி யார்லிடம் இருந்து அந்த இரவு வரவைத்தேன்.
அவள்தான் மிகவும் கவனமாக இருந்ததாக கூறினாள். இருந்தாலும் ரோல்ஃபிடம் சில கடிதங்கள் இருந்தன. அக்கடிதங்களிலிருந்து வாசகங்கள் திரித்து தப்பான அர்த்தம் கற்பிக்கப்படலாம். ஆகையால் விவாகரத்து, அச்சுறுத்தல் மற்றும் தன் குழந்தைகளை விட்டு பிரியும் நிலைமை ஏற்படலாம் என்பதால் ரோல்ஃபின் பிளாக்மெயிலுக்கு அடிபணிந்தாள். அவளிடம் சொந்தமாக எந்த பணமும் இல்லை. ஆகையால் உண்மையான வைரத்தை கொடுத்து தனது நகையில் போலி கல்லை பதித்துக் கொண்டாள். ரோல்ஃப் தனது நரித்தந்திரத்தால் அந்த வைரத்தை வெஸ்டர்ன் ஸ்டாராக உருவாக்கினார். சிறிது காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம சென்று கொண்டிருந்தது. ஆனால் லார்ட் யார்லியின் சமீபத்திய பொருளாதார இக்கட்டு நிலைமையை மாற்றிவிட்டது. வைரத்தை விற்பதற்கான பேச்சை அவர் தொடங்கினார். இதனால் போலி வைர விவகாரம் அம்பலமாகிவிடும் என்ற பயம் அவளுக்கு தோன்றியது. உடனே இங்கிலாந்து வந்து ரோல்ஃபை தொடர்பு கொண்டார். ரோல்ஃப் எல்லாவற்றையும் சரி செய்வதாக உறுதியளித்து அவரை சமாதானம் படுத்துகிறார். மேலும் இரட்டை கொள்ளைக்கான திட்டத்தை தீட்டுகிறார். இந்த வழியில் லேடி யார்லியின் பிரச்சனையும் தீர்ந்துவிடலாம். ரோல்ஃபுக்கும் வைரமும் கிடைக்கும், இன்சூரன்ஸும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் எதிர்பாராதபடி நான் இவ்விஷயத்தில் நுழைந்து செயல்பட்டேன். நான் ஏற்பாடு செய்த வைர நிபுணர் வருவதாக அறிவிக்கப்பட்டேன். நான் எதிர்பார்த்தபடி லேடி யார்லி நாடக திருட்டை அரங்கேற்றினாள். அதையும் நன்றாகவே செய்தார். ஆனால் ஹெர்குல் பாய்ரோவை ஏமாற்ற முடியாது. நிஜத்தில் என்னதான் நடந்தது? அந்த பெண்மணி விளக்கை அணைத்துவிட்டு கதவை ஓங்கி அறைந்துவிட்டு நகையை வீசி எறிந்து அலறல் நாடகத்தை நிகழ்த்தினார். அவள் ஏற்கனவே போலி வைரத்தை நகையில் இருந்து எடுத்து அழித்துவிட்டாள். ஆனால் நாம் அவள் கழுத்தில் நகையை பார்த்தோமே. நான் எதிர்த்தேன். அந்நிகழ்வை நன்றாக நினைவூட்டிப்பார் நண்பா. அவளது கை நகையின் ஒரு பகுதியை மறைத்திருந்தது. வாசலில் அந்த பட்டு துணியை வைப்பது ஒரு சிறு குழந்தைக்கு கூட தோன்றும் யோசனைதான். ரோல்ஃப் இத்திருட்டை பற்றி படித்தவுடன் அவரும் தன் நாடக திருட்டை அரங்கேற்றினார். அவர் அதை நன்றாகவே செய்தார். நீங்கள் அவரிடம் என்ன சொன்னீர்கள் என்று கலகலப்பான ஆர்வத்துடன் கேட்டேன். லேடி யார்லி தனது கணவரிடம் எல்லா உண்மைகளையும் கூறியதாகவும், நகையை மீட்டு எடுக்க எனக்கு அதிகாரம் இருப்பதாகவும், அதை உடனடியாக ஒப்படைக்கவில்லை என்றால் மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நான் அவரிடம் கூறினேன். அவர் உடனே என் வழிக்கு வந்துவிட்டார். எனக்கு இப்பொழுது புரிந்தது. விஷயத்தை பற்றி யோசித்த போது இந்த விவகாரத்தில் மிஸ் மேரி மார்வலுக்குத்தான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எனக்கு தோன்றுகிறது. அவள் எந்த தவறும் செய்யாமல் தன் வைரத்தை இழந்துவிட்டாள். இல்லை இல்லை என்றார் பாய்ரோ. இவ்விவகாரம் அவளுக்கு ஒரு அற்புதமான விளம்பரத்தை தந்துள்ளது. அது அவளுக்கு போதுமானது. லேடி யார்லிக்கு வந்த மிரட்டல் கடிதங்கள் ரோல்ஃப் தான் அனுப்பியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லை நண்பா, பாய்ரோ விறுவிறுப்பாக கூறினார். லேடி யார்லி அவளுடைய இக்கட்டான நிலையில் என் உதவியை நாட மேரி கேவென்டிஷ் ஆலோசனைப்படி என்னிடம் வந்தாள். அப்பொழுது மேரி மார்வலும் இங்கு வந்ததை அறிந்தாள். மேலும் உன்னிடம் பேச்சு கொடுத்து விஷயங்களை சேகரித்தாள். அதை அவள் தனக்கு சாதகமான கதையாக மாற்றினாள். உண்மையில் அவளுக்கு எந்த மிரட்டல் கடிதமும் வரவே இல்லை. நான் அதை நம்பவில்லை என்று அவமானத்தால் சிறிது கோபத்துடன் கூறினேன். அலட்டிக்காத நண்பா, நீ இன்னும் உளவியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது. லேடி யார்லி கடிதங்கள் அழிக்கப்பட்டதாக சொன்னார் அல்லவா? ஒரு பெண் பொதுவாக அப்படி செய்ய மாட்டார். எல்லாம் நல்லாதான் இருக்கு. அதிகரித்த கோபத்துடன் நான் சொன்னேன்.
ஆனால் நீ என்னை ஒரு சரியான முட்டாளாக்கி விட்டீர், ஆரம்பம் முதல் இறுதி வரை. ஆனால் இவ்விவகாரத்தில் நீ மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டிருந்தாய். உனது மாயைகளை உடைக்க எனக்கு மனம் வரவில்லை. இல்லை இல்லை, இந்த முறை நீங்கள் கொஞ்சம் ஓவரா போயிட்டீங்க. நான் வெளியே போறேன். நான் கதவை பலமாக அறைந்து வெளியே சென்றேன். பாயிரோ என்னை ஒரு முழுமையான காமெடி பீஸாக்கி விட்டார். முற்றும். அகதா